வணக்கம். அண்மையில் இலங்கைக்கு உரிமையான கச்சதீவு குறித்து இந்திய இந்நாளை அரசியல்வாதியும் முன்னாள் நடிகருமான விஜய் அவர்களின் சர்ச்சைக்குரிய கருத்தொன்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை அவர் தெரிவித்திருந்தார். அதாவது இலங்கையிடமிருந்து கச்சதீவை மீட்குமாறு மத்திய அரசுக்கு தான் கோரிக்கை விடுப்பதாக அதை செய்யுமாறு கூறியிருந்தார் அவருடைய அண்மைய மாநாடு ஒன்று. இப்ப கச்சதீவு குறித்து விஜய் பேசியதை நாம் சர்வஜன அதிகாரம் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். காரணம், விஜயுடைய இந்த மேம்போக்கான அறிக்கை எந்த விதமான கச்சதீவு குறித்த எந்த விதமான ஆழமான ஆய்வுகளும் மற்ற ஒரு அறிக்கையாக நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. காரணம், கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது. கச்சதீவின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் பழமையான ஆவணங்கள் எம்மிடம் இருக்கின்றது. 1600களில் இருந்து எம்மிடம் ஆவணங்கள் இருக்கின்றது. இந்த கச்சதீவு இந்தியா எமக்கு அளித்ததல்ல. எமது உரிமையை நிலைநாட்டி அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து நாம் இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்டது, அல்லது நாம் எமது உரிமையை நிலைநாட்டி எமக்குரிய ஒரு காணியை, ஒரு இடத்தை நாம் மீள பெற்றுக்கொண்டதே கச்சதீவு ஆகும். 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாருடைய காலகட்டத்தில் இலங்கையின் பிரதமராக இருந்த ஸ்ரீமா பண்டாரநாயக் அவர்களிடம் கச்சதீவின் உரிமை சர்வதேச சட்டங்களுக்கு அமைய வழங்கப்பட்டது. இப்ப இந்த விஷயத்தை நான் மட்டும் சொல்லல, இது ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு முக்கியமான அதிகாரியான XR கண்ணன் அல்லது கண்ணன் ராஜரத்னம் என்கின்ற இந்தியர் வழங்கிய ஒரு செவ்வியில அவர் மிக தெளிவாக இதை குறிப்பிடுகின்றார். சட்டப்பூர்வமாக இன்டர்நேஷனல் லா படி கச்சத்தீவு அவர்களுக்கு தான் சொந்தம் என்பதை நாம் முடிவு செய்து விட்டோம். நம்முடைய ரெக்கார்ட்ஸ் இருந்தது இல்ல இருக்கு, பட் நமக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு போதுமான அளவு ரெக்கார்ட்ஸ் இல்லை. இந்தியாவிடம் போதிய அளவு ஆவணங்கள் இல்லை என்றும் சட்டபூர்வமாக சர்வதேச சட்டங்களுக்கு அமைய கச்சதீவு இலங்கைக்குத்தான் சொந்தம் என்கின்றார் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரி. இவர் கிட்டத்தட்ட 3 தசாப்த காலங்களாக ஐநா சபையின் அமைதி குழுவில் பணியாற்றியவர். கொசோவா, பொஸ்னியா, சூடான், டார்ஃபூர், ஆப்கானிஸ்தான் போன்ற உள்நாட்டு பிணக்குகள் இருந்த நாடுகளில் பணியாற்றியவர். கண்ணன் ராஜரத்னம் இவருடைய பெயர். இவர் தற்பொழுது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜோர்ஜியா ஸ்கூல் ஆஃப் லோ என்கின்ற அமெரிக்காவின் மிக பழமை வாய்ந்த ஒரு சட்டத்துறையை சட்டம் கற்பிக்கும் பல்கலைக்கழகத்தின் பகுதி நேர விரிவியாளராக இப்பொழுது கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்.